Hey guys, welcome back to my YouTube channel. I'm Agashan Pallet. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம பைக்கோட ஹெட்லைட் பத்தி தான். சோ இந்த ஹெட்லைட் ஹவுசிங் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு. ப்ளஸ் வந்து இது கிராக்கா இருக்கும், உடைஞ்சே இருக்கும். நான் கிட்ட காட்றேன். ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சோ ஹெட்லைட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மோசமா இருக்கு. நான் புது பல்பு போட்டும் கேவலமா தான் உங்களுக்கு வந்து அந்த த்ரோவும் இருக்கு எனக்கு. அண்ட் முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட ஹெட் வந்து கிளிட்டா இருக்கும். என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். பட் இப்போ பாத்தீங்கன்னா நானே வந்து ஹெட் வந்து சரி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ரோட்ஸ்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து அவங்க சேனல்லேருந்து நான் வந்து ஹெட்லைட் மட்டும் தனியாக வாங்கியிருக்கேன். இந்த ஹவுசிங்லாம் இல்லை, ஜஸ்ட் இந்த ஹெட்லைட் மட்டும். அதில் பார்த்தீங்கன்னா பல்போடு சேர்த்து தான் வரும். ப்ரைஸ் டிசைன்லாம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அண்டு ஃபஸ்ட்டு நம்ம அதை பாக்ஸில் அழகாக அமைச்சிருக்காங்க. 2 days தான் முன்னாடி தான் ஆர்டர் போட்டேன், உடனே வந்துருச்சு கொரியரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்யூன் பார்ட்ஸ்ன்னு போட்டு நம்ம கேடிஎம் லேபிள்லாம் போட்டு வரும் இந்த பாக்ஸில். ஸோ இந்த பாக்ஸ் திறந்து நான் காட்டுறேன். அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, பட் பேக்கேஜிங் நல்லா பண்ணியிருக்காங்க, பபுள் ஃப்ராப் பண்ணி. ஸோ நம்மளுக்கு இந்த டப்பா தேவையில்லை. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்லைட் ஹவுசிங் நான் கிட்ட காட்டுறேன் வந்து. ஸோ இதான் நம்மளோட ஹெட்லைட் ஹவுசிங். பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பேக்கேஜிங்கில் பக்காவாக 2 லைட்டுமே வருது. கீழே இருக்கிற லைட்டும் வருது, பெரிய மேலே இருக்கிற லைட்டும் வருது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரிஜினல் லைட்டை தான் அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி இருக்குது, பட் இருந்தாலும் நான் இதை யூஸ் பண்ணலாம், ஹாலஜனை யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நாளைக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வாங்கினது வாங்கிட்டோம், யூஸ் பண்ணாமல் எப்படி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை மாட்ட போகிறோம். ஸோ இந்த ஹெட்டு ஃபுல்லாக கைட்டுட்டு ஸோ இந்த இருக்கிற ஹவுசிங்கை நான் வெளியே எடுத்து இந்த ஹெட்லைட்டை மாட்ட போகிறேன். அதுதான் இந்த வீடியோவே. அண்ட் முன்னொரு ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டபுள் கிளாம்ப் மவுண்ட் வந்து வீடியோ போட போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஹவுசிங்கை கைட்டிட்டு நம்ம புது ஹெட்லைட் பாட்டிட்டு எப்படி இருக்குன்னு விசிபிள் பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த லைட்டில் நான் ஆன் பண்ணி காட்டுறேன், ப்ளஸ் இது கிட்ட காட்டுறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த லைட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹவுசிங்கை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக கிராக் ஆகிருக்கா. ப்ளஸ் வந்து கீழெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாகவே எனக்கு வந்து சிலிந்தி தான் அடிச்சிருக்கு. அது அப்படியே மழையில் நனைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் எனக்கு வந்து அந்த சிலிந்தி வேலை வந்து இருக்குது சொல்லப்போனால். இது வேறு ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குதா. அது உள்ளே பாருங்கள், அந்த ஃபுல்லாக சிலிந்தி வேலைங்க இருக்கும், ரொம்ப மக்கி போயிருக்கும். ஸோ இன்னும் இருக்குது. அண்ட் ஹெட்டு நான் ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். அண்டு சின்ன ஷார்ட் வீடியோலாம் போட்டிருப்பேன், நான் மாற்றினேன்னு சொல்லிட்டு அது போய் சொல்லிடுறேன். அப்படியே என்னோட ஒரு வைசரு ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் போட்டிருப்பேன். ப்ளஸ் வந்து நம்மளோட ஃபோன் மவுண்ட் மாட்டியிருப்பேன். அண்ட் R15ஓட டெயில் டைடி போட்டிருக்கேன். நம்ம டியூக் இல்லை, இது R15. ஸோ ஆன் பண்ணி காட்டிடுறேன். ப்ளஸ் அதில் லைட் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ லைட் பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் ஹோட்டலில் லைட் வராது, நான் தனியாக பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணியிருப்பேன். ஒரு ஸ்லாப் மாதிரி சின்னதாக வரும் பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணியிருப்பேன். ஸோ லுக் வைஸ் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் பார்த்துக்கோங்க ஒயிட் லைட் போட்டிருக்கேன். ஆனால் இதில் எப்படி தெரிது பாருங்கள், தெரிதுங்களா இப்போது அது இன்னும் அந்த அளவுக்கு மக்கி போயிருக்குன்னு. ஸோ நம்ம வண்டி ஆன் பண்ணிட்டு இந்த ஹெட்லைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வேறு ஸோ இந்த ஹவுசிங் பாருங்கள் இப்போது எவ்வளோ மட்டமாக இருக்குன்ட்டு. இது நம்ம புது ஹவுசிங் நான் ரேப் பண்ணியிருக்கு. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது வேறு லூஸ் கனெக்ஷனாக வேறு இருக்குது பாருங்கள், விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ வாங்க கைட்டி மாட்டிடலாம். ஆக்சுவலாக கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:40 தான் ஆகுது கிட்டத்தட்ட. ஆனால் ஃபுல்லாக மழை பெய்ய இருக்கிற மாதிரி இருக்கிறனால ஃபுல்லாக இருட்டிடுச்சு. ஸோ வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஹெட்டு கைட்டிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கைஸ் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபோன் நினைதான் தெரியல.
என்னடா ஒன் சைடு மட்டும் தான் போல்ட் கட்டினான்னு கேட்காதீங்க, ஏன்னா இதில் இருக்கிற கிளாம்பே இந்த வண்டிக்கு மேட்ச் கிடையாது. ஸோ போட்டவன் அந்த மாதிரி அந்த லட்சணத்தில் போட்டான். ஸோ தான் நம்மளோட பைக் ஹவுசிங். ஸோ இப்போ இது கட்டணும். கட்டுறது ஈஸி தான், பட் இதில் அந்த ஒயரிங்கெல்லாம் இருக்கிறதுனால கட்டுறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ வாங்க கட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், இது பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளோட ஹவுசிங் வந்து தனியாக கட்டியாச்சு. ஸோ வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ நான் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இது பார்த்திங்கன்னா தெரியும், வேறு வயர் அந்த நம்மளோட ஹவுசிங் சேஞ்ச் பண்ணியாச்சு, சாரி எடுத்தாச்சு. ஸோ ஹவுசிங் இதுதான், ஹவுசிங்கை தனியாக வச்சுட்டு ஸோ இந்த 2 லைட்டை இப்போ நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன அழுக்காகுது இது. ஸோ இந்த 2 ஹவுசிங் பார்த்துக்கோங்க எந்த லெவலில் இருக்குன்ட்டு. நான் லேபிள் அப்புறமா தான் பிரிப்பேன், புதுசாச்சுல. ஸோ அது பிரிக்கும் போது அந்த சவுண்ட் நல்லாயிருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக. வேர்க்கிறதுனால ஃபேன் போட்டிருக்கேன். ஸோ லேபிள் பிரிக்கும் போது ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ இது ஹவுசிங் பாருங்கள் எந்த லெவலுக்கு இருக்குன்ட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியும் சைடெல்லாம். ஸோ இந்த ஹவுசிங் பாருங்கள் புதுசு. ஸோ இப்போ இதை மாட்டிகிட்டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ சவுண்டு கேட்குமான்னு தெரியல, இருந்தாலும் பா ஓகே, ஃபுல் நீட் அண்ட் க்ளீன், அவ்வளோ பலப்பலான்னு இருக்குது. ஸோ வாங்க மாட்டலாம். ஓகே பா, நவ் லுக்ஸ் டூ கிரேட். வேற மாதிரி சரியாக இருக்குது பாருங்களேன். ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் கொடுத்துட்டு லைட் ஒர்க் ஆகுதான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிவிடுவோம். ஃபோக்கஸ் ஆகுதா? ஓகே, எதுக்கோ போல்ட் எல்லாம் டைட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாம் எவ்ரிதிங் இஸ் இன்டாக்ட். யா, இட்ஸ் ஒர்க்கிங். ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். இது லோ பீம், ஓகே. ஹை பீம் தெரியல, ஏன்னு தெரியல. எரியுது, ஆனால் பயங்கர ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, லோ ஃபைனலி கைஸ் நம்ம ஹெட்டை மாட்டிட்டோம் ப்ராப்பராக. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், லுக்கு டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பக்காவாக இருக்குது. அண்டு நான் வாங்கின பேஜ் வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க, இருந்தாலும் மாட்டின பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ப்ராப்பர் ஹேலஜன் தான். ஸோ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது லோ பீம் அண்ட் இது ஹை பீம். ஸோ எவ்வளோ வருஷம் கழிச்சு நான் ஹேலஜன் யூஸ் பண்ணுறேன் மறுபடியும். என்னடா ஹேலஜன் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா கீழே எட்ஜியோட லைட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது இருக்கிறனால ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எட்ஜ் லைட் வீடியோ பற்றி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னோடய ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இந்த லைட்ஸும் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ், இது பயங்கரமான வெளிச்சமாக இருக்கும்.
ஸோ அதனால் ஓகே இது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஹாலஜன் மாட்டியிருக்கேன். ப்ளஸ் இதில் லைட் வந்து இதனால் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மாட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நம்மளோட டபுள் கிளாம்ப் மவுண்ட்டு என்னோட இன்ஸ்டா 360க்காக வாங்கியிருக்கேன். ஸோ தேர்ட் பர்சன் POV ஷாட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்பவுமே நம்ம தேர்ட் பர்சனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே மாட்டிட்டு கேமராவை தேர்ட் பர்சன் வியூ கேமில் வர மாதிரி வரும். ஸோ அதை நான் மாட்டி வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இன்ஸ்டா 360ல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓடோமீட்டர் வந்து கேமில் வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம பைக் இப்படி போகும்போது பின்னாடி 2 சைடு வந்து ஸ்பீடாமீட்ரு அதோட மேப் வரும், சைடில் நடுவில் நான் போயிட்டுருப்பேன். ஸோ கேம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த மவுண்ட்டு. ஸோ ஸ்டே டியூன் கைஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ நெக்ஸ்ட் அது. ஸோ இந்த ஹவுசிங் வீடியோ வந்து நான் ஃபுல்லாக காட்டிட்டேன். இப்போ இந்த வாங்கின பேஜும் அந்த ப்ரைஸும் உங்களுக்கு காட்டிடுறேன் வாங்க. ஓகே கைஸ், இதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜு. ஸோ உள்ளே போயிடுறேன். என்னடா வந்து காட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ யாரெல்லாம் என் பேஜை ஃபாலோ பண்ணலையோ மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க கைஸ். நான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் எல்லாம் நிறையா போடுவேன். ஸோ கண்டென்ட் வந்து சாம்பிளுக்கு மட்டும் காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், என்னோடய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் போடாதது கூட நான் இதில் நிறையா போடுவேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக காமெடியெல்லாம் நல்லா போடுவேன். ஸோ யூடியூப்பில் அதெல்லாம் போடுறதில்ல. ஸோ மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆஸ்டியன் பைலட்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம வாங்கின பேஜுக்கு வந்து போயிடுவோம். ஸோ இந்த பேஜ் பார்த்துக்கோங்க, கிராஸ் ரோட்ஸ் கேரேஜ். இது பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மதுரைன்னு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் தான் வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா ஜென்யூனாக இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ நான் வாங்கினேன், எனக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பேஜில் தான் நான் வாங்கினேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், மெசேஜ் பண்ணுறேன். இது பாருங்கள், தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லி அவரும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அவரை. ஸோ பார்சல் போட்டது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எஸ்டர்டே தான் போட்டிருக்காரு. நான் 2 டேஸ்ன்னு சொல்லிட்டேன், சாரி. எஸ்டர்டே போட்டார், இன்றைக்கே வந்துடுச்சு. இப்போ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இதிலே இருக்கும், நான் அப்படியே காட்டிடுறேன். இது பார்த்துக்கோங்க. அது என்னடா இந்த ப்ரைஸுக்கு நான் எனக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க உனக்கு தரல அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா இதான் எல்லாருக்கும் இதே ப்ரைஸ் தான். இருந்தாலும் KTM ப்ரைஸ் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வேரி ஆகும். ஏன்னா அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹெட்லைட்டு அப்புறமா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மட்கார்டு கேட்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடுச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். KTMல தான் ஒன்று, சரிங்களா? ஓகே காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக யாரெல்லாம் பழைய வண்டி லைக் BS3 BS4 வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஹெட்லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மக்கி போயிருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் அமிச்சு இந்த மாதிரி புது ஹெட்லைட் வாங்கி போடுங்கன்னு சொல்லலாம். ப்ளஸ் புதுசாக இருக்கிற வண்டிங்களுக்கும் சிலது உடஞ்சிருந்தால் கூட அந்த கடையில் பார்த்திங்கன்னா ரியலிஸ்ட் பெருசாக போகும். ஸோ என்னோடய டிஸ்பிளேவும் கேட்டிருக்கேன். ஸோ என் வண்டியில் டிஸ்பிளே கிடையாது. ஸோ டிஸ்பிளேவும் கேட்டிருக்கேன். ஸோ குவாலிட்டி வைஸ் நான் தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் ஏறாமல் வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்கேனே. ஓகே கைஸ், நோ கான்ட்ரவர்சி. ஸோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த டபுள் கிளாம்ப் தான். ஸோ நம்ம இந்த கிளாம்ப் இங்கேயும் மாட்டிக்கலாம், இங்கேருந்து வீடியோ எடுக்கலாம், அப்புறம் மிரரில் மாட்டலாம், நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. பட் நான் தேர்ட் பர்சன் வியூ தான் மாட்டணுன்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். கையெல்லாம் ரொம்ப க்ரீஸாக செம்ம அழுக்காக இருக்குது. ஸோ டேக் கேர் கைஸ். அந்த டைம் பார்த்திங்கன்னா 5 கிட்ட தான் ஆகுது. அதனால் பயங்கர இருட்டாயிடுச்சு, மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது வெளியே. ஓகே guys, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye from Austrian Pilot. My life is in this time and I